மேன்மை தங்கிய ஆயர் அவர்களே, பிரதர் தோமஸ் போல், மதிப்பிற்குரிய சகோதர குருக்களே, நம்முடைய வருடாந்திர தியானத்தை இன்று முதல் ஆரம்பிக்கின்றோம். இது ஒரு கனோனிக்கல் ஃபுல்ஃபில்ட் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இன்றியமையாத மிகவும் முக்கியமான ஒரு ஆத்மீக பயிற்சியும் சக்தியும் ஆரோக்கியமும் கடவுளுடைய பலவும் கிடைக்கின்ற ஒரு முயற்சியுமாகும் என்பது நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த தியானத்தின் வழியாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை மட்டுமல்ல, நாம் யாரோடு இணைந்து சேர்ந்து செயல்படுகின்றோமோ அந்த மக்களுடைய வாழ்வையும் அது மேன்மைப்படுத்துகின்றது, சக்திப்படுத்துகின்றது. நம்முடைய பங்கின் வாழ்விற்கும் நம்முடைய இந்த வருடாந்திர தியானத்திற்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு, உறவு உண்டு. பங்கில் நாம் எப்படி வாழ்கின்றோம் அதை நாம் இங்கு வெளிப்படுத்துகின்றோம். இங்கு நாம் எப்படி தியானிக்கின்றோம், சிந்திக்கின்றோம், அதை பங்கில் நாம் செயல்படுத்துகின்றோம். நல்ல ஒரு தொடர்பு, உறவு ஆனது நம்முடைய பங்கின் வாழ்விற்கும் நம்முடைய இந்த தியானத்திற்குமான உறவு, தொடர்பு உண்டு. ஆகவே நாம் பங்கில் தெய்வீகமான முறையில் செயல்படுகின்றோம் என்றால் இந்த தியானமும் தெய்வீகமான முறையில் நாம் செயல்படுத்துவோம். இந்த தியானத்தை தெய்வீகமான முறையில் செயல்படுத்துவோம் என்றால் நாம் பங்கிலும் சென்று தெய்வீகமான முறையில் அதுங்கு செயல்படுவோம். இந்த ஒரு சிந்தனையை மனதில் வைத்து என்னுடைய நன்மைக்காக மட்டுமல்ல, என்னை சார்ந்திருக்கின்ற நான் யாருக்கு பணிவிடை செய்கிறேனோ அந்த மக்களுடையவும் நன்மைக்காகவும் நம்முடைய தியானத்தை நாம் நடத்துகிறோம் என்பதை நாம் சரியான முறையில் புரிந்து கொண்டு இந்த தியானத்தை நாம் அனைவரும் நடத்துவதற்காக முயல்வோம். அனைத்து நன்மைகளும் வாழ்த்துகளும் சிறப்பான முறையில் தெரிவித்து கொண்டு அனைவரையும் வரவேற்க நான் முயல்கின்றேன். மேதகு ஆயர் அவர்கள் நம்முடைய தியானத்தின் இந்த நாட்களில், முக்கிய நாட்களிலும் இங்கு இருப்பர். நம்மோடு ஒன்றித்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக ஜெபம் செய்வதுடன் தேவையான ஒழுங்குகளையும் அறிவுரைகளையும் தந்து கொண்டு நம்மை வழி நடத்துகின்றார். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, அதுவும் விண்ணகத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த வளர்ச்சியில் மிகவும் மிகவும் உருக்கமான முறையில் செயல்பட்டு இருக்கின்ற ஆயர் அவர்களை நம் அனைவர் சார்பாகவும் இந்த தியானத்திற்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். സാധാരണமாக പുതിയ മനസ്സിലാകുന്നുണ്ടല്ലോ. സാധാരണமாக ഗുരുക്കളുടെ ധ്യാനത്തെ വഴി നടത്തുപവർ இன்னொரு ஆயரோ அல்லது இன்னொரு குருவானவராக இருப்பார். இந்த வருடம் ஒரு வித்தியாசமான முறையில் நாம் அதை ஒழுங்குபடுத்தியிருக்கின்றோம். காரணம் வேறொன்றுமல்ல, ஆயருடைய குரலை கேட்டிருக்கின்றோம், வழிமுறைகளிலும் கேட்டிருக்கின்றோம், குருக்களுடைய அந்த வழிமுறைகளெல்லாம் கேட்டிருக்கின்றோம். நாம் யாரோடு பணி செய்கின்றோமோ, யாருக்காக பணி செய்கின்றோமோ அந்த பொது நிலையினுடைய குரலையும் கேட்பது நம்முடைய வாழ்க்கை பொறுத்தமட்டில் மிகவும் நல்லது என்று கருதிதான் கடவுளுடைய ஒரு ஒழுங்குபடுத்துதல் என்ற நிலையில்தான் இந்த வருடம் பிரதர் தோமஸ் போல் அவருடைய டீம் இந்த தியானத்தை நடத்துவதற்காக நாம் கிடைத்துள்ளது. நாம் சரியும் சென்ற வருடம் நாம் அட்டப்பாடியில் சென்று தியானத்தில் பங்கெடுத்தோம். நம்முடைய
முன்னாள் மோன்சிஞர் சுந்தரபாதா அவர்கள் அட்டப்பாடியில் சென்ற வருடமே இந்த வருடமும் அங்குள்ள அந்த ஃபாதர்ஸ் வந்து இங்கு தியானம் நடத்த வர வேண்டும் என்று புக் செய்திருந்தார். ஒரு மாதத்திற்கு முன்னர் கூப்பிடும்போது ஃபாதர்ஸ் யாரையும் கிடைக்கல. ஆனால் ஃபாதர்ஸுக்கு அடிக்கடி தியானம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு திறமை வாய்ந்த நல்ல கருத்துக்களை கொடுக்கின்ற ஒரு பிரதர் நமக்கு கிடைத்துள்ளது. அந்த பிரதரை நான் அனுப்புகிறேன் என்று அவர்கள் சொன்னபோது எந்த விதமான தயக்கம் காட்டாமல் நாம் அதற்கு ஒன்றுபட்டோம். அதற்காக நாம் இசைப்பட்டோம். பிரதரை குறித்து அதிகமாக அவர்கள் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி தருவார்கள். இத்தருணத்தில் பிரதர் தோமஸ் போல் அவர்களையும் அவருடைய டீமையும் பிரதிமாவிதம் ഞങ്ങളുടെ ധ്യാനത്തിന് സ്വാഗതം ചെയ്തു കൊള്ളുന്നു. நம்முடைய குருக்கள் ஏதேசம் 42 குருக்கள் இந்த தியானத்தில் பங்கெடுப்பார் என்று கருதுகின்றோம். நம்முடைய 60 குருக்களில் சிலர் வெளிநாட்டிலும் சிலர் படிப்பிலும் சிலர் ஹெல்த்து சம்பந்தமான காரியங்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இப்போது உடனடியாக அவர்களுக்கு தியானிக்க முடியாது. ஆகவே அவை தவிர 42 அருட்தந்தையர்கள் நம்முடைய இந்த தியானத்தில் பங்கெடுப்பார்கள். சாதாரணமாக தியானத்திலிருந்தும் ஒரு நாள் கூடுதலாக, அது 5 நாள் முழுமையாக கனானிக்கல் ஃபுல்ஃபில்மெண்ட் கூட தான். ஆகவே 5 நாள் முழுமையாக இந்த தியானத்தை நடத்த இருக்கின்றோம். எல்லா அருட்தந்தையர்களையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் ஓடோடி அனைவரும் நம்முடைய அந்த ஆர்வத்தை காட்டிக்கொண்டு அனைவரும் வந்திருக்கின்றோம். அனைவரையும் சிறப்பான முறையில் இந்த தியானத்திற்கு வருக என்று வரவேற்று கொண்டு அவர்களை முன்னிலைக்காகவும் பிரதரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காகவும் அழைக்கின்றேன்.